குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒன்று பிஸ்கட். ஆனால் இந்த பிஸ்கட்டுகள் நமது உடலுக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது தெரிந்தால் இனி பிஸ்கட்டை சாப்பிட மாட்டோம், அதுவும் குழந்தைகளுக்கே கொடுக்க மாட்டோம். பிஸ்கட் தயாரிப்பின் போது அதிக வெப்பநிலையில் எண்ணெய், டால்டா போன்றவற்றை சூடுபடுத்தும் போது உருவாகும் இந்த டிரான்ஸ்பேட் அமிலங்கள் எத்தனை சதவிகிதம் இருக்கின்றது என்பதை அந்த பிஸ்கட் கவரிலே கொடுக்கப்படுவதில்லை. இந்த அமிலங்கள் உடலில் அதிகம் சேர்ந்தால் கொழுப்பின் அளவு அதிகமாகி இதய நோய்கள் உருவாகும் அபாயமும் இருக்கிறது. பிஸ்கட் கெட்டு போகாமல் இருப்பதற்காகவும் சுவைக்காகவும் உப்பை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். பிஸ்கட் மிருதுவாக இருக்க குளுட்டன் சேர்க்கப்படுகிறது. பிஸ்கட்டின் வடிவத்துக்காக சர்க்கரை, சுக்ரோஸ் மற்றும் குளுக்கோஸ், ஈஸ்ட், சோடியம் பைகார்பனேட், நிறமிகள் போன்றவை சேர்க்கப்படுகின்றன. பிஸ்கட் எந்த அளவுக்கு மிருதுவாக உள்ளதோ அந்த அளவுக்கு அதிக புரத சத்துக்களை கொண்டுள்ளது. மிருது தன்மை குறைந்தால் கொழுப்பு சத்தின் அளவு அதிகம் இருக்கும் என்று அர்த்தம். இந்த பிஸ்கட்டுகளை சாப்பிடுவதனால நம்ம உடலில் ஏற்படும் அபாயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்கட்டுகளில் அதிக அளவு கொழுப்பு உள்ளது. இது ஒரு வகையான டிரான்ஸ் கொழுப்பு அமிலமாகும். இந்த டிரான்ஸ் கொழுப்பை அதிகமாக உட்கொள்வது உடலில் கொழுப்பின் அளவை அதிகரிக்கும். இதனால் இதய நோய் வரும் அபாயம் ஏற்படுகிறது. பிஸ்கட்டில் கோதுமை மாவு, சர்க்கரை மற்றும் பிற பொருட்கள் உள்ளன. இவை பிஸ்கட்டின் வெப்பத்தையும் சர்க்கரை அளவையும் அதிகமாக்குகிறது. அதிகமாக சாப்பிடுவதால் உடல் பருமன் ஏற்படுகிறது. பிஸ்கட்டுகளில் அதிக அளவு ஸ்டார்ச், கொழுப்பு சேர்க்கைகள் போன்றவை உள்ளன. இவற்றை நீண்ட நேரம் உட்கொள்வது சருமத்தை எளிதில் எரிச்சல் அடைய செய்கிறது அல்லது ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது. இதனால் சருமம் சிவந்து போதல், சுருக்கங்கள் மற்றும் சருமம் வயதானது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. பிஸ்கட்களில் குறைந்த அளவு கரையும் நார்ச்சத்து கொண்டுள்ளதால் ஜீரண கோளாறு மற்றும் மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயரும் அபாயமும் உண்டு. பிஸ்கட்டுகளில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாததால் ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படுகிறது. பிஸ்கட்டுகளில் நீர்ச்சத்து குறைவாக உள்ளதால் நீரிழப்பு ஏற்படும் அபாயமும் வருகிறது. நம்மில் சில தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வெறும் பிஸ்கட் மட்டுமே ஒருவேளை உணவாக கொடுப்போம். ஆனால் இந்த பிஸ்கட்டுகளை சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் நல பிரச்சனைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். தயவு செய்து குழந்தைகளுக்கு பிஸ்கட் மட்டுமே உணவாக கொடுக்காமல் ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுப்பது நல்லது. நாமும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் நம் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.